அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். தூய ஆவி உம்மீது நிழலிடும், கடவுளின் உன்னத வல்லமை உம்மேல் நிழலிடும். உன்னத கடவுளின் மகனை நீர் பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவர் என்று கூறிய வானதூதர் கபிரியேல் அவர்களின் வார்த்தைக்கு அன்னை மரியாள் கீழ்ப்படிந்து, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று உரைத்து இறுதி மட்டும் இறைமகன் இயேசு அவர்களின் பணி வாழ்வில் பயணித்து மேலும் ஆண்டவருடைய சீடர்களோடு இணைந்து ஒரு மனதோடு தூய ஆவியானவரின் வருகைக்காக இறைவனிடம் வேண்டிக் கொண்டது போல இன்று நாமும் அன்னை மரியாவிடம் இணைந்து உலகில் போர்கள், இயற்கை அழிவுகள், வன்முறைகள், பயங்கரவாதங்கள், பாவங்கள், கொலைகள் நீங்கி அமைதி நிலவ ஒரே மனதோடு ஜெபமாலை என்னும் உயர்ந்த அருள் நிறைந்த ஜெபத்தை மன்றாடி ஜெபிப்போம். இறைவனின் தாய் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்ய இன்று ஜெபமாலையின் வழியாக ஜெபிப்போம். ஆமேன்.